Hi friends, welcome to my channel. நம்ம இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னா 2025 ஓட SBI அதாவது ஸ்டேட் பேங்கோட KYC அப்டேட் ஃபார்ம் வந்து ஃபில் பண்றது எப்படின்னு தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். Friends, வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறீங்கன்னா Subscribe பண்ணி பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் செய்து ஆல்ங்கிற ஆப்ஷனை எனேபிள் பண்ணுங்க. அப்பதான் நம்ம சேனல்ல போடக்கூடிய வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஓகே, நீ வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, இல்லை வந்து உங்களுக்கு இப்போ KYC அதாவது ஸ்டேட் பேங்க்ல வந்து இப்போ KYC அப்டேட் பண்ணணும் அப்படின்னு சொன்னா அதில் இந்த ஃபார்ம் கொடுப்பாங்க. இந்த ஃபார்ம்ல வந்து ஃபர்ஸ்ட் பாருங்க பர்சனல் டீடைல்ஸ்னு இருக்கு. அதுக்கு கீழே நேம், இதுல வந்து ஃபர்ஸ்ட் நேம், மிடில் நேம், லாஸ்ட் நேம்னு இருக்கு. இதுல உங்க நேமை வந்து என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறம் உனக்கு நீங்க இந்த ஃபர்ஸ்ட் நேம் பாக்ஸ் இருக்குல்ல, அது ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி ஒரு 3 பாக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க பாருங்க. இதுல வந்து என்னன்னா நீங்க மிஸ்டரா இல்ல மிஸ்ஸஸா இல்ல மிஸ்ஸான்னு சொல்லிட்டு என்டர் பண்ணிக்கோங்க. அடுத்து என்னன்னா அக்கௌண்ட் நம்பர், இதுல உங்க அக்கௌண்ட் நம்பரை இந்த பாக்ஸ்ல என்டர் பண்ணுங்க. அடுத்து ரெசிடென்டியல் ஸ்டேட்டஸ், இப்போ நீங்க வந்து ஃபுல்லா இந்தியால தான் வாழ்றீங்க அப்படின்னு சொன்னா இந்த ரெசிடென்ட் இண்டிவிஜுவலை வந்து டிக் பண்ணுங்க. இது நான் ரெசிடென்ட் இந்தியன்னா இதை செலக்ட் பண்ணுங்க. இந்த நான் ரெசிடென்ட் இந்தியன் அப்படின்னா இப்போ இந்தியாவில் பாதி இப்போ படிப்புக்கு வேண்டியோ இல்ல வேலைக்கு வேண்டியோ வெளிநாட்டுல இருப்பீங்க, பாதி நாள் இந்தியா பாதி நாள் வெளிநாடு அந்த மாதிரி இருப்பீங்கல்ல, அப்படின்னா இந்த நான் ரெசிடென்ட் இந்தியனை செலக்ட் பண்ணுங்க. இல்ல ஃபுல்லாவே ஃபாரின் நேஷனல் தான் அப்படின்னு சொன்னா இந்த ஃபாரின் நேஷனலை செலக்ட் பண்ணுங்க. ஓகே, அடுத்து என்னன்னா ஆக்குபேஷன் டைப், இது என்னன்னா உங்களோட தொழில், நீங்க என்னவா இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு. இல்லை நான் ஹவுஸ் ஒய்ஃப்னு செலக்ட் பண்ணுறேன். அதுக்கப்புறம் இதில் இந்த பாக்ஸில் வந்து உங்கள் ஃபோட்டோ ஓட்டுங்க. இப்போ நீங்கள் ரீசெண்டாக எடுத்த ஃபோட்டோவாக தான் இருக்கணும். அடுத்து செகண்ட் பாருங்க ஐடென்டிஃபிகேஷன் இன்ஃபர்மேஷன் இருக்குது. இதில் வந்து உங்கள் ஆதார் நம்பர் கேட்டிருக்காங்க, உங்கள் ஆதார் நம்பரை கரெக்டாக எழுதுங்க. அடுத்து பேன் நம்பர், இப்போ வந்து கம்பல்சரியாக எந்த பேங்குக்கு போனாலும் நம்மக்கிட்ட பேன் கார்டு கேட்குறாங்க. ஸோ பேன் கார்டு வந்து அப்ளை பண்ணி வச்சுக்கோங்க. இதில் வந்து உங்கள் பேன் கார்டை என்டர் பண்ணுங்க. அடுத்து பாருங்க நிறைய டாக்குமெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த பாஸ்போர்ட், வாட் ஐடி, டிரைவிங் லைசன்ஸ், NREG, ஜாப் கார்டு, இப்படி நிறைய கொடுத்துருக்காங்க. இதில் ஏதாவது ஒரு டாக்குமெண்ட்டை வந்து செலக்ட் பண்ணணும். இதில் வந்து நான் வாட் ஐடியை செலக்ட் பண்ணியிருக்கேன். இந்த வாட் ஐடியை செலக்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இந்த டாக்குமெண்ட் நம்பர்னு இருக்குல்ல, இதில் நீங்கள் எந்த டாக்குமெண்ட்டை செலக்ட் பண்ணீங்களோ அந்த டாக்குமெண்டோட நம்பரை இந்த பாக்ஸில் எழுதணும். அடுத்து பாருங்க அட்ரஸ் கேட்டிருக்காங்க. இப்போ கரண்டா, பெர்மனன்ட், ஓவர்சீஸ் இந்த மாதிரி கேட்டிருக்காங்களா, இல்லை வந்து பெர்மனண்டா செலக்ட் பண்ணிட்டு, இல்லை ஃபர்ஸ்ட் வந்து ஆதார் நம்பர் கேட்டிருக்காங்க, இதுலயும் ஆதார் நம்பர் எழுதுங்க. அடுத்து பேன் நம்பர் கேட்டிருக்காங்க, அதுல எழுதுங்க. அடுத்து பாருங்க திரும்பவும் நிறைய டாக்குமெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. பாஸ்போர்ட், வாட் ஐடி, டிரைவிங் லைசன்ஸ், NREG, ஜாப் கார்டு, இப்படி நிறைய கொடுத்துருக்காங்க. இதுலயும் ஒரு டாக்குமெண்ட்டை வந்து நீங்க செலக்ட் பண்ணுங்க. நான் இதுல வந்து வாட் ஐடியை செலக்ட் பண்ணிருக்கேன். செலக்ட் பண்ணிட்டு அடுத்து டாக்குமெண்ட் நம்பர்னு இருக்குல்ல, இதுல வந்து உங்க டாக்குமெண்ட் நம்பரை வந்து என்டர் பண்ணுங்க. அடுத்து என்னன்னா இந்த லைன் 1, லைன் 2, லைன் 3 இருக்கு தெரியுமா, இதுல உங்க அட்ரஸை வந்து கரெக்டா ஃபில் பண்ணிக்கோங்க. இந்த வீட்டு நம்பர், அடுத்து தெரு நேம், இது எல்லாமே கரெக்டா எழுதுங்க. எழுதிட்டு இல்லை பாருங்க சிட்டி நேம், அடுத்து டிஸ்ட்ரிக்ட், பின்கோட் நம்பர், அடுத்து ஸ்டேட்டு, இதெல்லாம் கரெக்டா எழுதிட்டு அதுக்கு அடுத்து திரும்பவும் ஒரு அட்ரஸ் கேட்டிருக்காங்க பாருங்க, அட்ரஸ் காலம் வந்திருக்கு. இல்லை இது வந்து என்னன்னா கரஸ்பாண்டன்ஸ் அல்லது கரண்ட் அட்ரஸ். இப்போ வந்து நீங்க இந்த பெர்மனன்ட் அட்ரஸ்ல இல்லாம இப்போ வேற அட்ரஸ்ல இருக்கீங்க அப்படின்னு சொன்னா இந்த காலத்துல ஃபில் பண்ணுங்க. இல்லை எப்பவுமே ஒரே அட்ரஸ்ல தான் இருக்கீங்கன்னா இந்த மேலே இந்த காலத்துல ஃபில் பண்ணா போதும், இதுல எதுவுமே ஃபில் பண்ண வேண்டாம். அடுத்து நெக்ஸ்ட் பாருங்க கான்டாக்ட் டீட்டெயில்ஸ், இதுல வந்து மொபைல் நம்பர்னு இருக்குல்ல, இதுல உங்க மொபைல் நம்பரை என்டர் செய்யுங்க. அடுத்து என்னன்னா இமெயில் ஐடி, உங்களுக்கு மெயில் ஐடி இருந்துச்சுன்னா அதை இதுல என்டர் பண்ணிக்கோங்க. அடுத்து அப்ளிகன்ட் டிக்ளரேஷன், அதுல டேட் கொடுத்துருக்காங்க பாருங்க, அன்னைக்குள்ள டேட், என்னைக்கு இந்த ஃபார்ம் ஃபில் பண்ணி கொடுக்குறீங்களோ அன்னைக்குள்ள டேட்டை வந்து ஃபில் பண்ணிக்கோங்க. அடுத்து இதுல பாருங்க சிக்னேச்சர் கொடுத்துருக்காங்க, இதுல உங்க சைனை போட்டுக்கோங்க. அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம இந்த ஸ்டேட் பேங்கோட KYC அப்டேட் ஃபார்மை வந்து கம்ப்ளீட்டா ஃபில் பண்ணி முடிச்சிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, கூடவே கமெண்ட் பண்ணுங்க. ஓகே, நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.